ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 3200 at 2.5% per annum for 2 years compounded annually. ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? இதான் வந்து கொஷின். இப்போ நம்ம கிவன் டேட்டா வந்து எடுத்து எழுதிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5%. என் வந்து 2 இயர்ஸு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது. அது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரின்சிபல் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இது வந்து கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? பிரின்சிபல் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கொடுக்கலன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது மெயின்லி ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ வந்து கொஷினில் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படின்னு இருக்கும். 2 இயர்ஸ்க்கு வந்து நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. 2 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 1, 3 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 3 1, 4 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 6 4 1. இது வந்து நல்லா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கலாம். பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3200 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 2.5. அந்த 2.5 டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த 0க்கு 0 வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 800 வரும். ஓகேவா? அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் வச்சோன்னா எனக்கு 80 தானே வரும். அப்போ 80 வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 இயர்ஸ்ன்னு இருக்காங்களா. நான் இப்போ வந்து சொன்னேன்ல, அந்த 2 வந்து எடுத்துக்கணும். அந்த 2 எடுத்து இந்த 80 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 160 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 80 இருக்குல்ல, அந்த 80க்கு 2.5 வந்து போடணும். ஓகேவா? அப்போ 80 இன்ட்டு 2.5 டிவைடட் பை 100ன்னு வரும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 8 இன்ட்டு 2.5 இதை வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 8 5 40, 4 60 20. ஓகேவா? அப்போ 20 அப்படின்னு கிடைக்கும். அந்த பாயிண்ட் வச்சா 20 அப்படின்னு கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து 20 அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 10 இருக்குது. அப்போ 20/10 வந்து 2ன்னு கிடைக்குது. இப்போ 2 இயர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், 2 1ன்னு எடுத்துக்கணுமா. 2 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோமா மேலே 80 × 2ன்னு. அப்புறம் ஒரு 1 இருக்குது. அப்போ 2 × 1 2. ஓகேவா? இப்போ அந்த 160 மேலே கிடச்சிருக்கும், கீழே வந்து 2ன்னு கிடச்சிருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணால் 162. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்படி தான் வந்து இந்த சம் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.